எங்கள் அம்மாலாம் நல்லா கும்தக் பீஸாக இருந்தாங்க, பெருசாக நல்லா புஷ்டியாக இருந்தாங்க. சடனாக அவங்க ரொம்ப சுருங்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கணுமா? திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. எங்கள் அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது. பட் அவங்க சடனாக அப்படி இருந்தாங்க. நல்லா எங்கள் அம்மாலாம் நல்லா கும்தக் பீஸாக இருந்தாங்க, பெருசாக நல்லா புஷ்டியாக இருந்தாங்க. சடனாக அவங்க ரொம்ப சுருங்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு ஒரு பல்மனாலஜி எக்ஸ்ரேக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அவங்க ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அம்மாவோட உடம்பே சுருங்கி இருந்தது, மார்பு சுருங்கி இருந்தது, வயிறு சுருங்கி இருந்தது, கைகள் சுருங்கி இருந்தது. நல்லபடியாக அவங்க திரும்பி வரணும் அப்படின்றது. இப்போ அம்மா இருக்கிற ஃபேஸ் வந்து பசங்களால் யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு ஃபேஸ். குழந்தைங்க நம்ம யாருமே ஏற்றுக்க முடியாத ஃபேஸ். நம்ம ஏற்றுக்காத ஒரு விஷயம் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய புத்தகத்துலையும் நான் படிச்சிருக்கேன். அதை அவங்க சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய பெற்றோர்களுக்கு வயசாகுது அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியறது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது. பட் அவங்க சடனாக அப்படி இருந்தாங்க. நல்லா எங்கள் அம்மாலாம் நல்லா கும்தக் பீஸாக இருந்தாங்க, பெருசாக நல்லா புஷ்டியாக இருந்தாங்க. சடனாக அவங்க ரொம்ப சுருங்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு ஒரு பல்மனாலஜி எக்ஸ்ரேக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அவங்க ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அம்மாவோட உடம்பே சுருங்கி இருந்தது, மார்பு சுருங்கி இருந்தது, வயிறு சுருங்கி இருந்தது, கைகள் சுருங்கி இருந்தது. என்னை தூக்கி வளர்த்து என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்கிய என்னுடைய தாய் சுருங்கி இருக்கும் நிலையில் நான் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. இன்றைக்கி அதை நான் பார்த்தேன். என்னை ரொம்ப அடிச்சிருச்சு அது. It's very hard for children to accept their parents are suffering also. And I think at the stage that we both are in, இப்போ ப்ரேயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு டோனர் கிடைக்கணும், நல்லபடியாக அவங்க திரும்பி வரணும் அப்படின்றது தான். அவள் சொல்கிற மாதிரி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து, ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ கூட அவங்க தான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் தராங்க. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். பட் ஐ திங்க் வயசாக ஆக ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும்போது இட்ஸ் ஹியூமன்ல நம்ம கொஞ்சம் பாக்டவுன் ஆகும், நம்ம கொஞ்சம் அழுவோம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குழந்தைங்களாக இருக்கிற காலம் போய் அவங்க நம்மளுக்கு வந்து குழந்தையாக மாறும்போது அந்த ஒரு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் டே அட் அ டைம் அண்ட் மேக்கிங் ஷுர் ஷீ இஸ் ஸ்ட்ராங். இப்போ கூட வரதுக்கு முன்னாடி சொன்னேன், உன் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்தியா, இது பண்ணியா, அது பண்ணியா. ஸோ இட்ஸ் நைஸ். அண்ட் இப்போ எவ்ரி நைட் வந்து நானி டைம் அப்படின்னு ஒரு டைம் ஆரியன் வச்சுருப்பான். அது அவங்க அந்த டைம் ஆச்சுன்னா தான் ஷீ ஸ்லீப். ஆரியனோட ஒரு வீடியோ கால் பண்ணிடணும் அவன் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அது பேசி இது பண்ணி இப்போ அவங்க சண்டை போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இட் நெவர் யூஸ் டு பி தேர். ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. இப்போல்லாம் ஷீ இஸ் டூ டயர்டில் கொஞ்சம். ஸோ எவ்ரி நைட் அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அவங்களுக்கு. ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் தட் வி ஹவ் சீன். அவங்க வந்து அதுதான் ஆஃப்டர் அப்பா ஷீ இஸ் பீன் தேர். ஐ திங்க் ஐல் ஸ்டாப் தேர். அதே ஐல் ஸ்டார்ட் க்ரைங். கண்டிப்பாக அது இருக்கும். ஏன்னா அக்கா ஆரம்பத்தில் சொன்னாங்க வந்து இந்த படத்துக்கான சான்சஸ் நிறைய வந்து, பட் அதை பற்றி யோசிச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அம்மா வந்து ஒரு ஒரு பயத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும்போது நீங்களும் இருந்திருப்பீங்கல்ல? அந்த டிஸ்கஷன்ஸில் நான் இருக்க மாட்டேன். அவங்களே பேசி அவங்களே டிஸ்கஷனை தான் என்னை கூட்டிகிட்டு வந்து தான் நான் சொல்லியிருப்பேனே அமுச்சு விடு பிள்ளைன்னு. அதெல்லாம் கண்ணுக்கே காட்டல. ஆமாம், ஆனி வந்து அப்போ பிஸியாக பரோட்டா மட்டன் கறி சாப்பிட்டு இல்லை ஞாபகம் இருக்கா? ஆனி வந்து அப்போ ஃபுட்டி. அவளுக்கு வீட்டில் இருக்க எந்த கவலையும் டென்ஷனும் கிடையவே கிடையாது. அவளோட ஒரே டென்ஷன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, டேடியாக இருந்த உடனே வில் மூவ் டு ஹட் நோவா அப்படின்னு கேட்டது தான் அவளுடைய பிக்கெஸ்ட் வரி. நம்ம நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், வளரணும், அவ்வளோதானே தவிர்த்து இந்த பிரச்சனைலாம் அவகிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. இல்லை இந்த மூவிஸ் பற்றிலாம் ஐ காட் டு நோ ஒன்லி அட் அ லேட்டர் ஸ்டேஜ். இது வேண்டாம் அது வேண்டாம் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்டா அந்த அம்மாவை. பட் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? தேங்க்யூ. பட் அதுதான் மேபி அந்த காலத்தில் வந்து அந்த மூவிஸில் போகாததுனால தான் இன்றைக்கி அவள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காளோ என்னமோ. இல்லை எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். வர படத்தை வராமல் பண்ணிடுவா போல. அவள் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் த 25 years of journey, வெதர் இன் பெங்களூர் ஆர் இன் சென்னை, த்ரூ அவுட் வந்து இருந்திருக்கேன். அதில் என்னென்னா எனக்கு வியப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 25 years வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு சேஃபான ஜாபில் நம்ம வந்து 25 years கம்ப்ளீட் பண்ணாலே அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஒரு வாவ் 25 years கம்ப்ளீட் பண்ணி. இந்த மாதிரி ஒரு வாலடைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மீடியா ஸ்பேஸில் 25 years தன்னை தானே வந்து
வந்து despite all the highs and lows and challenges and all of that, என்ன மீசல மண்ணு பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தார்மாரா இன்னைக்கு இங்கே நிற்கிறான்னா அதெல்லாம் வந்து வேற லெவல் இன்ஸ்பைரிங் எனக்கு. Because I've seen her go through surgeries, I've seen her be in the bedroom alone and cry, I've seen her just call me and talk to me for no reason, I have felt her pain wherever she is and whatever she is doing. The inspiration that I gain from her, oh my god. இன்னைக்கு ஷூட் இருக்கு 2 AM வருவா, 5 o'clock எழுந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு 50 சாண்ட்விச்லாம் ஒரு 100 சாண்ட்விச்லாம் பண்ணி எல்லாருக்கும் like giving food for everybody is like one of her major forte which I love about her. So இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு 25 years பண்ணிட்டு இருக்காளா, அது வந்து எவ்ரிடே இஸ் ஜஸ்ட் an inspiration for me. இத்தனை விஷயம் நான் பண்ணுறதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் ஜாராவை பார்த்துக்கணும்ல, அதை ஃபுல்லாக அத்தனை வருஷம் அவள் தான் பண்ணா. ஸோ ஷீஸ் பீன் ஜாராஸ் மதர். அது ஈஸி கிடையாது. அவள் பெங்களூருக்கு போன ஃபேஸ் இப்போ கூட நேற்றுக்கு நைட்டு வரைக்குமே ஜாரா அவளோட மடியில் தான் உட்காந்து கொஞ்சம் வேலை தவிர்த்து என்னை அவள் கொஞ்சவே மாட்டாள். ஆரியன் என் மடியில் தான் அதிகமாக இருப்பான். ஸோ ஐ திங்க் தட் நேற்றுக்கு நான் ஆரியன் கூட்டிகிட்டு இருக்கும்போது நான் திரும்பி பார்க்கும்போது ஜாரா அவள் மடியில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், தீஸ் ஆர் மொமெண்ட்ஸ் தட் வி ஆல் yearn for, these are moments we live for, this is the moments we grow with. அது அங்கே நடந்துச்சு and I'm so glad it is that way. Yes. Despite taking some wrong decisions in her life, you know, that she might have, you know, not wanted or either, I'm sure she doesn't have any regrets. She will not rewind anything or she will not say I don't want this. She would have, what she went through has made her stronger. வீட்டில் அந்த ஒரு ஹார்ட்ஷிப், அந்த ஹார்ட் டைமில் வந்து without giving up on herself, ஸ்ட்ராங்காக நின்று I got this அப்படின்னு சொல்கிறது is a big thing. Yeah, actually when I came back from Big Boss, நான் எவிக்டான நைட்டு நான் திரும்பி வரேன், இவங்க ஆக்சுவலி அதை செலிப்ரேஷன் மாதிரி பண்ணாங்க. நான் வீட்டுக்குள்ளே வரும்போது இட் வாஸ் லைக் அ செலிப்ரேஷன். தேர் வர் பலூன்ஸ் இன் த ஹவுஸ். அப்போது ஐ திங்க் ஐ ஹட் டன் 800K or something on Instagram. இவர் அந்த பலூன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தார். ஆனி ஒரு bunch of balloons. இவங்க கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. And I was 5 months pregnant. You were 5 months so pregnant. you were very, எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக. 5 months இல்லை, அதுக்கு மேலே இருக்குல்ல. 5 months pregnant. And almost the first, is everything okay அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அர்ஜுனை தான் கேட்டேன். Is everything okay? எனக்கு I had no idea what was happening. இல்லை, you don't know what's happening. வந்தோன்னா I looked at Arjun and I touched his cheek and I said, is everything okay? அவன் கண் கலங்கி நிற்கிறான். பட் he said, yeah, everything's okay. I said, why are you tearing up? He said, no, I didn't see you for so long, no அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 days இவன் தான் எனக்கு டவுன்லோடே கொடுத்தான். இந்த விஷயங்கள் நடந்திருக்கு, பட் நீங்கள் காமாக இருக்கணும், இது நடந்திருக்கு, நீங்கள் ஏன்னா எல்லாருமே வீட்டில் வேற ஒரு ஜோனில் இருக்காங்க. அவர் மட்டும் உட்காந்து, ஒரு கவுன்சிலர் இருப்பாங்களே நமக்கு, இங்கே வா உட்கார், ஆக்சுவலி நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னா, இது நான் பண்ணவே இல்லையா தெரியும், ஆனால் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ரொம்ப காமா ஒரு போலிங் போட்டு பேட்டிங் பண்ணாரு. ஃப்ரீ தெரபிஸ்ட். ஆமா, இதுதான் ஆக்சுவலி ஃபேமிலியோட. Everybody goes to him. He was one of the reasons I'm alive today after Big Boss is Arjun. Otherwise I had very suicidal thoughts at that time. ரொம்ப suicidal-ஆ இருந்தேன் அந்த டைமில். இவன் he will ensure somebody is with me at all times. தனியாக கூட தூங்க விட மாட்டான். இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஜாராக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு, நீ அவளை தனியாக தூங்கக்கூடாது, அவள் வேர் இஸ் ஷி, கீப் செக்கிங் ஆன் ஹர்னு ஒரு 100 calls பண்ணுவேடா ஒரு நாளைக்கு. ஆனால் அவ்வளோ he would follow up to check I'm okay because I was so suicidal. I hated myself அந்த ஃபேஸ்ல. நீங்க நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கா. அந்த மாதிரி ஒரு ஹேட்டுக்கு நான் அனுபவம் பட்டதே கிடையாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் endeavor with hate. அதுலேருந்து மீண்டு வரது கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் he ensured one, if I'm standing strong todayனா that piece is the big piece. அர்ஜுன் சொல்லுங்க. ஷோல்டர் பாருங்க, ஷோல்டர்லேயே தெரியலையா, மொத்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறாமே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி she herself, you know, she's really strong. அட போடா, உனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்னு. கல்யாணம் பண்ணிக்கணுமா? திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக.